அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதற்கு வாய்ப்பை தந்த தேவாதி தேவனுக்கும் அருமை சகோதரர் அண்ணன் அவர்களுக்கும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை செலுத்துகிறேன். எல்லாருக்கும் கேட்குதா? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். கர்த்தர் ஆண்டவர் இந்த பகுதியில் கேள்வியோடு இந்த வசனம் முடியுது. இந்த வசனம் எப்படி முடியுது? கேள்வியோடு முடியுது. என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று சொல்லு பார்ப்போம் அப்படின்னு நம்மளை பார்த்து கேள்வியை கேட்பது போல இருக்குது. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை, சர்வத்தையும் சகலத்தையும் என்னால் செய்ய முடியும் ஆண்டவர் சொல்றாரு. ஆனால் நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய அறிவு, நம்முடைய எண்ணமெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, இனி வாய்ப்பு இல்லை. மருத்துவம் அப்படி சொல்லுது, இனி வாய்ப்பு இல்லை, குழந்தை பிறக்காது, சொத்து சென்னையில் வாங்கிறது பெரிய சவால், அப்படி இப்படி இந்த உலகம் சொல்லுது பிரியமானவர்களே. ஆனால் நீங்கள் லூக்கா சுவிசேஷம் வாங்கலாம். ஒரு பெரிய பிரதான ஆசாரியர் இருந்தார். அவருக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருந்தது. நமக்கு 15 நிமிஷம் இருக்கிறனால உங்களுக்கு அந்த சம்பவம்லாம் தெரியும். எலிசபெத் சகரியா அவங்க எப்படி வாழ்ந்தாங்களா? லூக்கா 1ஆம் அதிகாரம் 6 வாசிங்களா. சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் குற்றம் இல்லாதவர்களாக இருந்தார்கள். தேவனுக்கு முன்பாக எப்படி இருந்தாங்க? நீதி இல்லாமல் வாழ முடியாது. ஆனால் அவங்க பிரதான ஆசிரியராக இருந்ததுனால நீதி உள்ளவங்களாக இருந்தாங்க, குற்றம் மட்டும் இருந்தாங்க. ஆனால் அவங்கள்ட்ட என்ன இல்லைங்கிறத நம்ம பார்ப்போம். அடுத்து தொடர்ந்து வாசிங்க. எலிசபெத் மலடியாக இருந்தால் ரொம்ப வயசாயிட்டு, இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ வாங்க அதே லூக்கா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்களா. அவர் உள்ளே தூபங்காட்டுக்கு சீட்டை பெற்று உள்ளே போயிட்டாரு. உள்ளே போனதுக்கு ஒரு சம்பவம் நடக்குது. தேவதூதன் வந்துட்டான். தேவதூதன் யார்கிட்ட பேசுகிறான் அப்படின்னா சகரியாட்ட பேசுகிறான். நடந்த சம்பவம் பிரியமானவர்களே, கதை இல்லை, நடந்த சம்பவம். ஒரு பிரதான ஆசாரியன்ட்ட தூபங்காட்டுகிறதுக்கு சீட்டை பெற்றுட்டு உள்ளே போன ஒரு ஆசாரியன்ட்ட தூதன் பேசுகிறான். கவனிங்க, வாசிங்க. திருப்பி பெரிய ஊழியத்தை பண்ணுவான்னு சொல்றாரு. எலியாவின் ஆவியும் பலமும் அவருக்கு நடப்பான் என்றான் தேவதூதன் சொல்றான். அதுக்கு அப்புறம் வாசிங்க. அப்போ இந்த தேவ மனுஷன், ஒரு ஊழியக்காரர் அந்தஸ்து இருக்கக்கூடிய சகரியா சொல்றாரு தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது பாருங்களா. அவர் என்ன சொல்லியிருக்கணும்? இப்போ நீங்கள் அதே லூக்கா 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாக என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? இப்போ அதே லூக்கா 1ஆம் அதிகாரம் 13 வாசிங்க. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, தூதன் ஃபர்ஸ்ட் வாழ்த்து சொல்றான், பயப்படாத. என்ன கேட்கப்பட்டுச்சு? அப்போ அவன் ஜெபம் பண்ணியிருக்கிறான். உங்களுக்கு புரிவதற்காக நான் இதெல்லாம் சொல்கிறேன். ஜனங்கள் வெளியே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவர் தூபங்காட்டுக்கு சீட்டை பிடிச்சிட்டு உள்ளே போயிட்டாரு. ஆனால் இவர் குழந்தைக்காக என்ன செஞ்சிருக்காரு? ரொம்ப நாளா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற மனுஷன்ட்ட ஒரு தேவதூதன் சொல்றான், எப்போ பயப்படாத, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான்னு. இவர் என்ன சொல்லியிருக்கணும்? அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் அல்லேலூயா, எனக்கு தேவன் வெற்றியை தந்தார், சிறந்ததை தந்தார், அவர் நல்லவர் என்று அவன் குதிச்சு பாட்டு பாடி இருக்கணும். அந்த ஆசாரிய ஊழியம் பண்ணுகிறவர் சொல்றாரு, இதை நான் எதினால் அறிவேன்? எனக்கு வயசாயிற்று, முடிவு பண்ணிட்டாங்க. இனிமேல் சென்னையில் இடம் வாங்குறது பெரிய கஷ்டம்னு நம்ம என்ன செய்யக்கூடாது? சொல்லவே கூடாது பிரியமானவர்களே. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, ரோமர் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க.
அவர் சொல்றாரு, ரோமருக்கு எழுதும்போது பவுல் சொல்றாரு, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே அவர் சொல்றாரு, அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுவில்லாது இருக்கும் பொழுது நம்பணும். பிரியமானவர்களே, அதுதான் விசுவாசம். 11:6 எபிரேயர் வாசிங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது, தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டுமே ஆனால் ஃபர்ஸ்ட், ஆமா, இந்த பிரதான காரியங்கள்ல ஆமா இந்த விசுவாசம் உண்டு. பிரியமானவர்களே, நமக்கு அந்த விசுவாசம் எப்படி இருக்கிறது? நம்ம என்ன தரமா செஞ்சிருந்தோம்? அறிவுக்கு இடம் கொடுத்துடுறோம். அதனால தான் நம்மளால நம்ப முடியல, விசுவாசிக்க முடியல. நீங்க உங்க அறிவுக்கு மட்டும் இடம் கொடுக்கலன்னா, இதை செய்ய என் ஆண்டவருக்கு வல்லமை உண்டு என்று நீங்க விசுவாசித்தால் அது நிச்சயமாய் நடக்கும். பிரியமானவர்களே, அது எதுவா இருக்கட்டும், கர்த்தருடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டதை நீங்க கேட்கணும். பிறனுக்குள்ள யாதொன்றையும் என்ன செய்யக்கூடாது? ஆமா, அந்த இச்சை இல்லாது நம்ம கேட்போமானால், விபச்சாரரே விபச்சாரிகள் என்கிறார் யாக்கோபுல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பெருமை என்ன செய்யக்கூடாது? தகாததை என்ன செய்யக்கூடாது? ஒருபோதும் கேட்கக்கூடாது. தேவ சித்தத்தின்படி அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி. ரோமர் 8:28 வாசிங்க. அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. பிரியமானவர்களே, ஆனால் நம்மளை விட்டு ஒரு வியாபாரம் போகும்போது, நம்மளுக்கு ஒரு நஷ்டம் வரும்பொழுது, நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, நமக்கு ஒரு நிந்தை வரும்போது, நமக்கு ஒரு அவமானம் வரும்போது, நமக்கு ஏதாவது ஒன்று இழப்பு வரும்போது நம்மளால என்ன செய்ய முடியல? ஜீரணிக்க. இந்த சூழ்நிலையை நடப்பதற்கு தேவன் எனக்கு பலன் தருவார். பானபாத்திரக்காரன் மறந்துட்டான் யோசேப்ப. 2 வருஷம் மறந்துட்டான்னு வேதம் சொல்லுது. அவன் எத்தனை வருஷம் சிறைச்சாலையில் இருந்தானோ பாருங்களேன். ஒருத்தனுக்கு உதவி செஞ்சுருக்கான், அந்த உதவியை பெற்றவன் மறந்துட்டான். ஒருவேளை இவன் உதவியை பெற்றவன் போய் சொல்லி ராஜாட்ட சொல்லி ஏதாவது அவனுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி இவன் வெளியே வந்திருந்தா, வெளியே வந்தவன் போத்திபார் இல்லைன்னா இன்னொருத்தன் வீட்டில் இவன் அடிமையாக தான் இருந்திருக்கணும். பிரியமானவர்களே, ஆனால் தேவ சித்தத்துக்கு காத்திருந்தா 2 வருஷம் ஆயிட்டு தான் அவன் முறுமுறுக்கலை, கேள்வி கேட்கல. ஏன் எனக்கு இவ்வளோ பிரச்சனை? நான் என்ன உத்தமமாக தானே நடக்கிறேன், ஏன் எனக்கு இவ்வளோ போராட்டம்? அது போராட்டம் இல்லை, என் கைகளை போருக்கும், என் விரல்களை 144 சங்கீதம் 1 வாசிங்க. என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற, நல்லா வாசிங்க, அதில் படிப்பிக்கிற காட்சி கொடுக்கிறார். பிரியமானவர்களே, உபத்திரவம் பொறுமையை உண்டாக்கும் என்று வேதம் சொல்கிறது. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில், ஒரு சோதனைன்னு சொல்லலை, என் சகோதரர் நீங்கள் சோதனையில் அகப்படுதுன்னு சொல்லுது. சோதனைகள்னு சொல்லலை, அது அழகாக சொல்கிறாரு. பல என்னடா நைட்டு 12 மணிக்கு உட்காந்துட்டு சோதனை பிரச்சனைன்னு பேசுகிறீங்களே நினைக்காதீங்க. சோதனை நமக்கு சோதனையே கிடையாது. பிரியமானவர்களே, சோதனையில் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். அப்போ அது சோதனையின் காலமா, உதவி செய்கிற காலமா? தைரியமா சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். என் ஆபத்து நாள் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார் என்று சங்கீதக்காரன் முழங்கினான். பிரியமானவர்களே, 18:18 சங்கீதம் வாசிங்க, புரியும் உங்களுக்கு. சங்கீதம் 18:18 வாசிங்க. எனக்கு எப்போ எதிரிட்டு வந்தாங்க தெரியுமா? நான் பலன் இல்லாமல் இருக்கும்போது, நான் கஷ்டத்தில் இருக்கும்போது, நான் இழந்து நிற்கும் போது, என்னுடைய பிரச்சனையின் மத்தியில் எனக்கு எதிரிட்டு வந்தாங்க. என் ஆபத்தினால எனக்கு எதிரிட்டு. அதான் மனுஷன். அதெல்லாம் மனுஷனாக இருக்கலாம், நம்முடைய எளிமையாக இருக்கலாம், நம்முடைய சத்துருக்களாக இருக்கலாம். ஆனால் அது மனிதர்களாக இருந்துட்டு போட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தரோ எனக்கு. இப்போ அவர் ஆதரவான காலமா, ஆபத்து காலமா? நீங்கள் எடுக்கிறதா உங்கள் கையில் தான் இருக்குது. பிரியமானவர்களே, இல்லாததா இருக்குன்னு நம்ம ஆண்டவர் சொல்லுவார். ஒன்றும் இல்லாமல் இருந்து உருவாக்குகிறவர் நம்ம ஆண்டவர். நீங்க தைரியமா சொல்லணும், இது என்னை படிப்பிக்கிறார், விட்டு கொடுங்க, மன்னிங்க, ஆண்டவர் சொல்லுகிறத கேளுங்க. புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் நீங்க வாஞ்சியா வந்துட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை தேவ சித்தத்தின்படி நடக்கும். பிரியமானவர்களே, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதற்கு தேவன் உங்களை சுத்தம் பண்ணலாம். அது ஒருவேளை உங்களுக்கு கடினமாய் தோன்றும், அது கடினம் அல்ல. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன், ஆமா, அவன் தண்ணீர்கள் அண்டலே நாட்டப்பட்டதும் கால்வாய் உரமை தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான காலத்திலும் எப்படி கொடுப்பானா? வருத்தமின்றி. நமக்கு வருத்தம் வந்துருத, நம்மளால ஜீரணிக்க முடியல. நம்மளோட கொஞ்சம் கூட சம்பாதிச்சுட்டா, அவன் நம்மளை ஏமாத்திட்டா. நம்மளை ஏமாத்தினவன் நமக்கு முன்னால கார்ல போனா, நம்ம 2 வீலர்ல போனா, நம்ம கவர்மெண்ட் பஸ்ல போனா, நம்மளால என்ன செய்ய முடியல? வருத்தம் வரக்கூடாது என்று வேதம் சொல்லுது. வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்க முடியுமா?
கனி கொடுக்கணும். நற்கனியை கொடுப்பதற்கு தான் தேவன் நம்ம அழைத்திருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்ம அதற்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம் என்று எபேசியர் 2:10 சொல்லுது. இப்போ நீங்கள் எரேமியா வாசிங்க, 17ஆம் அதிகாரம் 6-7 வசனம் வாசிங்க. அதுக்கு முந்தின வசனம் கர்த்தரை விட்டு சபிக்கிற மனுஷன், மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானவனை நீங்க கர்த்தரை விட்டு விலகுனா விபச்சாரம், வேசித்தனம், பாவம், கொலை, இந்த மாதிரி கொள்ளையடிச்சா இல்லை பிரியமானவர்களே. கர்த்தரை விட்டு விலகுவதற்கு ஒரே ஒரு காரியம் போதும், மாம்சத்தின் மேல் நீங்க நம்பிக்கை வச்சுட்டா போதும். எரேமியா சொல்றாரு, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து இவன் உதவி செஞ்சிருவான். அவன் உதவி செய்வதற்கு பாத்திரவனா கூட இருக்கலாம், தகுதியானவனா இருக்கலாம், உதவி செய்யலாம். சகாயம் அடையும்படிக்கு இஸ்ரவேலின் பரிசுத்தரை நோக்கணுமா? ஏசாயா 31:1-2 நீங்க வீட்டில் போய் வாசிங்க. அவன்கிட்ட போர் இருக்கட்டும், அவன்கிட்ட யுத்தம் இருக்கட்டும், அவன்கிட்ட போர் வீரர்கள் இருக்கட்டும், குதிரை இருக்கட்டும், ரதம் இருக்கட்டும், எனக்கு பிரச்சனைன்னா நான் எங்க போகணும்? இஸ்ரவேலின் பரிசுத்தர்கிட்ட தான் போய் நிற்கணும். அதை நம்ம என்ன செஞ்சிருந்தோம்னா, ஏற்கனவே அவன் உதவி செஞ்சிருக்கிறான் மனுஷன், அதனால நம்ம எங்கே போயிருந்தோம்? மனுஷன்ட்ட போய் விழுந்துருதான். விழக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. மாம்சமானவனை தன் புயபலமாக கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன் எப்படிப்பட்டவனா? எப்படி நம்மளாம் அது பாவமே நமக்கு தெரியாது. அவர் நல்லவர்ல, அவர் நமக்கு உதவி செய்வார், கவுன்சிலர் நல்லவர், இவரு நல்லவர், அவரு நல்லவர், இருந்துட்டு போட்டும் பிரியமானவர்களே, எல்லாரையும் விட மிக மிக நல்லவர் என் இயேசு, நம்ம இயேசு. அவர் சொல்றாரு, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் எப்ப ஒன்னு இருந்தா நீ சொல்லியிருப்பான்ங்கிறாரு. சொல்ல முடியுமா யாராவது? ஆண்டவர்கிட்ட சவால் விடுறாங்க. ஆண்டவர் சவால் விடுறாரு, மனுஷன்ட்ட விட முடியாது பிரியமானவர்களை, நம்ம ஜெயிக்க முடியாது. ஒரே ஒரு சம்பவத்தை பார்த்து முடிச்சிடலாம். நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, இங்கே ஒரு லேடி, அவங்க யாருன்னா கானானிய ஸ்திரீ என்று வேதம் சொல்கிறது. தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். 15-21 அப்பொழுது அந்த திசைகளில் கூடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டு ஆண்டவர்கிட்ட உதவிக்கு தான் வந்திருக்கா. இந்த சம்பவத்தை பற்றி பேசணும்னா நிறைய நேரம் ஆகும். ஆனாலும் இதனுடைய தாற்பயம் என்னன்னா, அந்த பெண்ணிட்ட ஆண்டவர் பேசுகிறாரு, அவள் விடமாட்டேக்கா பிரியமானவர்களே. சீசர்கள் வந்து சொல்கிறாங்க, அவள் நம்மளை தொந்தரவு பண்ணுறா, அவளை என்ன செய்யணும், அனுப்பிவிடுன்னு சொல்கிறாங்க. இவர் சொல்கிறார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது அல்ல என்று சொன்னார். ஆனால் அவள் விடலை. அவள் எதிரமா சொன்னா, ஆண்டவரே, மேய்ச்சலிருந்து விழுகிற சுவனிக்க மீதமானதுன்னு வச்சுக்கோங்க, மிச்சமானதை நாய்க்கு தானே போடுவாங்க, எனக்கு தாரும் என்று கேட்டாள் பிரியமானவர்களே. விடாப்பிடியாக இருந்தா, விடாப்பிடியா, அவள் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தா. இவரால் முடியும், நான் இவரை என்ன செய்ய மாட்டேன், விடவே மாட்டேன்னு சொல்லி பின் தொடர்ந்தால் பிரியமானவர்களே. ஒரு 100க்கு அதிபதி இருந்தா, அவனுடைய வேலைக்காரன் நினச்சுன்னா பலவீனப்பட்டுட்டான். ஆனால் அவன்கிட்ட சொல்கிறான், ஆண்டோட்ட போய் அனுப்பிவிட்டான், என் வேலைக்காரன் பலவீனமாக இருக்கிறான், வியாதியாக இருக்கிறான்னு. ஆண்டோட சொன்னால் நான் வந்து குணப்படுத்துவேன்னாரு. மத்திய சுவிசேஷம் 8ஆம் அதிகாரமாக இருக்கும். அப்போ ஆண்டவர் சொன்னால், நான் உன் வீட்டுக்கு வருவேன்னாரு. இவன் சொல்கிறான், நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் என்ன இல்லை, ஆமாம் உண்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நான் தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீர் ஒரே ஒரு அந்த வார்த்தையில் என்னெல்லாம் இருக்குது தெரியுமா? நம்மள நினைக்க அவன் ஒரு வார்த்தை சொல்லுன்னு சொன்னான்னு, நீர் பெரியவர், நீர் நல்லவர், நீர் வல்லவர், உம்மால ஆகும், உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் அந்த வார்த்தைக்குள்ள மறைந்திருக்கு பிரியமானவர்களே. அவன் தான் அதை அறிந்தவன் தான் சொன்னான். அவன் ஒரு 100க்கு அதிபதி சொன்னான், ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் உம்மட்ட வல்லமை இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? அவன் சொன்னது ஒரு வார்த்தை தான், ஆனால் அந்த வார்த்தைக்குள்ள 1000 அர்த்தங்கள் இருக்கு பிரியமானவர்களே. அதை ஆண்டவர் புரிஞ்சுக்கிட்டார். எப்போ இஸ்ரவேலருக்குள்ள கூட நான் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை யார்கிட்ட இருந்துச்சு, யார்கிட்ட இருக்க வேண்டியது யார்கிட்ட இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். சகரியா எலிசபெத்து ஜெபிச்சாங்க, ஆனால் தேவதூதன் வந்து சொன்னா அவரால் என்ன செய்ய முடியல, நம்ப முடியல, விசுவாசிக்க முடியல. 100க்கு அதிபதி வேலைக்காரனுக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் நிற்கிறான். இவன் சொல்றான், நான் வருவேன். ஆண்டவர் சொல்றாரு, இல்லை ஆண்டவரா, நான் தகுதியானவன் இல்லை, நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுத்தமாவான்னு சொல்லி விசுவாசத்தை ஆண்டவர் எங்க கண்டாரு? புறஜாதி 100க்கு அதிபதிட்ட கண்டார் பிரியமானவர்களே. ஆமா, ஆயக்காரரும் வேசிகளும் நமக்கு முன்னால், அப்படிதான் வேதம் சொல்லுது. பரிசேர் சரிசேரை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு முன்னால் வேத பரவரை பார்த்து சொன்னார், பரலோக ராஜ்யத்தில் இருப்பாங்க என்று சொன்னார் பிரியமானவர்களே. நம்ம நம்புவோம், நம்ம விசுவாசிப்போம். அந்த தேவாதி தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய அவர் இன்றும் வல்லமை உள்ளவராய், ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். உங்களுடைய விசுவாசம் குறைஞ்சி போகக்கூடாது. ஆமாம், நீங்கள் பின்வாங்கி போவதற்கு காரணம் அவிசுவாசம் தான். அவிசுவாசம், கவலை, பயம் எல்லாம் அதனுடைய ரிலேட்டட் தான். நீங்கள் வாசிங்கன்னா 10 எபிரேயர் 11:35
வாசிங்க முடிச்சிடலாம். ஆகையால் உங்கள் தைரியத்தை விட்டு விடாங்க. 38 விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவதற்கு பாவம் செய்ய வேண்டாம், அவிசுவாசம் வந்தா போதும். தேவனை நீங்க சந்தேகப்பட்டா போதும். நடக்குமா நடக்காதா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க சந்தேகப்பட்டா நம்ம என்ன செஞ்சிருவோம்? பின்வாங்கி போயிடுறோம்னு அர்த்தம். அவன் மேலே என் ஆத்துமா என்ன செய்யாதான்? நீங்களோ நாமோ கெட்டு போக பின்வாங்குறவளாயிராமல் ஆத்துமா ஈடேற. அப்ப நம்ம விசுவாசிக்க ஆத்துமா என்ன செய்யும்? ஈடேறும். பிரியமானவர்களே, தேவன் அப்படிப்பட்ட கிருபையை உங்களுக்கு தந்து வழிநடத்துவார். தேவன் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கலாம்.